ஆல்ரெடி மேஷ ராசி என்பர்கள் 7 நாட்டு சனியில இருக்காங்க இல்லையா? 7 நாட்டு சனி வந்ததுல இருந்தே மேஷத்துக்கு பிரச்சனை அப்படின்றது சொல்லி மாளாது. பொதுவாகவே இந்த பிரச்சனை யாருக்கு அப்படின்னா ரொம்ப இளம் வயசு மேஷ ராசி என்பர்களுக்கு தான். காரணம் என்ன அப்படின்னா, இப்போ 20+ இருக்கு அப்படின்னா அது யூஎஸ்ல கூட போய் படிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம். இங்க வேலை கிடைக்காம திண்டாடும். அது கூட படிச்சதுல சாதாரண ஒரு கவர்மெண்ட் காலேஜ்ல படிச்சிருக்கோம். 80,000 ரூபாய் 90,000 ரூபாய் லட்ச ரூபாய் சம்பாதிக்கும். இந்த பிள்ளை யூஎஸ்ல போய் படிச்சுட்டு வந்திருக்கோம். ஐயோ, என்னோட தகுதி என்ன, என்னோட அறிவு என்ன, என்னோட ஸ்டேட்டஸ் என்ன, என்னோட டிக்னிட்டி என்ன, என்னோட கேலிபர் என்ன அப்படின்னு இவங்க வந்து வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை. 7 நாட்டு சனியாவே இருந்தாலும் குருனோட உச்ச பார்வை 9ஆம் பார்வை சனி மேல படுறதுனால சனி ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆயிட்டாரு. என் மூளையை தின்னுட்டு இருந்த சனி பகவான் காம் ஆயிடுறாரு. இது ஒரு பெரிய பிளஸ் மேஷத்துக்கு. 7.5 வருஷம் இவங்க சனியோட பிடியில அப்படின்னு சொல்லலாம். அப்ப சனிக்கு அப்படின்னு உரிய மரியாதை எப்பயுமே கொடுக்கணும். அப்ப ரொம்ப எளிமையா பார்த்தோம் அப்படின்னா ஹனுமன் சாலிசா அப்படின்றது வழிபாடு பண்ணலாம். இப்ப சமூக வலைத்தளத்துல சில பெரிய ஜோதிடர்களா ஹனுமன் சாலிசா வழிபாடு பண்ணாதீங்க, கந்தசஷ்டி கவசம் வழிபாடு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுலயும் ஒரு அர்த்தம் உண்டு. என்ன அப்படின்னா, மேசராசி அன்பர்கள், இந்த மேசராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி டைம்ல குரு பகவான் மேன்மையை கொடுப்பாரா மாட்டாரா? கண்டிப்பா மேன்மைதாம கொடுக்க போறாரு. காரணம் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி மேஷ ராசி என்பர்கள் 7 நாட்டு சனியில இருக்காங்க இல்லையா? 7 நாட்டு சனி வந்ததுல இருந்தே மேஷத்துக்கு பிரச்சனை அப்படின்றது சொல்லி மாளாது. பொதுவாகவே இந்த பிரச்சனை யாருக்கு அப்படின்னா ரொம்ப இளம் வயசு மேஷ ராசி என்பர்களுக்கு தான். காரணம் என்ன அப்படின்னா, சனி பகவான் 7 நாட்டு சனியை ஃபர்ஸ்ட் ரவுண்டு வரவங்களுக்கு இன்னல்களும் இடையூறுகளும் சோதனைகளும் வேதனைகளும் உண்டு அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப வயோதிகமான 70+ ஏஜுங்க அப்படின்றவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆரோக்கியம் சார்ந்த குறைபாடுகள் அப்படின்றது இருக்கு. இந்த மத்தியம வயசு 2வது ரவுண்ட் 7 நாட்டு சனி வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெருசா இன்னல்கள் அப்படின்றது கிடையாது. ஏன்னா அவங்க பொங்கு சனியில இருக்காங்க. பொங்கு சனியில இருக்காங்க அப்படின் போது ரொம்ப சிம்பிள். அவங்க ஒரு ஊருக்கு போனோம், அதுக்கு ஃபிளைட் கிடையாது, கார் கிடையாது, பஸ் கிடையாது, ட்ரெயின் கிடையாது, ரோடே கிடையாது, ஓடிதான் போனோம். நீ எவ்வளவு ஸ்பீடா ஓடுறியோ உன் வாழ்க்கையில நீ டெஸ்டினி அடைஞ்சிடுவ அப்படின்ற. அப்ப அவங்களுக்கு என்ட்ரன்ஸ் கிடையாது இல்லைங்களா? ஆனா இந்த ரொம்ப சின்ன பிள்ளைங்களுக்கு இப்ப 20+ இருக்கு அப்படின்னா அது யூஎஸ்ல கூட போய் படிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம். இங்க வேலை கிடைக்காம திண்டாடும். அது கூட படிச்சதுல சாதாரண ஒரு கவர்மெண்ட் காலேஜ்ல படிச்சிருக்கோம். 80,000 ரூபாய் 90,000 ரூபாய் லட்ச ரூபாய் சம்பாதிக்கும். இந்த பிள்ளை யூஎஸ்ல போய் படிச்சுட்டு வந்திருக்கோம். ஐயோ, என்னோட தகுதி என்ன, என்னோட அறிவு என்ன, என்னோட ஸ்டேட்டஸ் என்ன, என்னோட டிக்னிட்டி என்ன, என்னோட கேலிபர் என்ன அப்படின்னு இவங்க வந்து வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை. இது வந்து சனி பகவான் கொடுத்தாரு. அதுக்கு மேல நிறைய உங்களுக்கு வந்து வயது அதிகமானவங்களுக்கு நோய், என் நோய் என்ன தின்னுதுங்க, எனக்கு இது இருக்கிறதோட நான் செத்தா கூட பரவாயில்ல அப்படின்ற ஒரு நோயினோட கொடுமை சனி பகவான் கொடுத்தாரு. அதே மாதிரி குடும்பத்துல பெருசா எனக்கு நிம்மதி இல்லைங்க. வேலை செய்யற இடத்துல ஏகப்பட்ட ப்ரெஷர்ஸ், சமுதாயத்துல செய்யாத தப்புக்கு அசிங்கம் அவமானம் அப்படின்றத சந்திக்கிறேன். சிலருக்கும் தெரியுமா, நம்ம பாட்டும் சிவனேன்னு இருப்போம். எங்கேயோ ரோட்ல போறது வந்து பாத்தீங்கன்னா யாரோ ஏதோ சொல்றதுக்கு ரொம்ப சிம்பிளா நம்ம ரோட்ல போனோம்னா எவனோ ஒரு கல்லை தூக்கி ஒரு நாய் மேல அடிச்சிருப்பான். ஒருத்தன் கல்லை தூக்கி அடிச்சிருந்தாலும் போறவங்களெல்லாம் அந்த நாய் பத்து குடைக்கும். அந்த மாதிரி சில மனிதர்கள் வந்து பாத்தீங்கன்னா சிவனேன்னு இருக்கவங்கள கொலைச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி மேஷம் நிறைய பேரால கஷ்டப்பட்டாங்க. இப்ப 7 நாட்டு சனியாவே இருந்தாலும் குருனோட உச்ச பார்வை 9ஆம் பார்வை சனி மேல படுறதுனால சனி ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆயிட்டாரு. என் மூளையை தின்னுட்டு இருந்த சனி பகவான் காம் ஆயிடுறாரு. இது ஒரு பெரிய பிளஸ் மேஷத்துக்கு. அதுக்கும் மேல குரு பகவான் 4ஆம் பாவத்துல வந்து அமர்றாருமா. சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப சுகஸ்தானத்துல குரு பகவான் வந்து அமர்ந்தால டிஃபால்ட்டா மேஷம் வந்து பாத்தீங்கன்னா வீடு கட்டுவாங்கம்மா, வீடு வாங்குவாங்க. இடமாற்றம், ஒரு இடத்துல நான் 20 வருஷமா இருக்கேங்க, இப்போ வந்து பாத்தீங்கன்னா தொழில் நிமித்தமா என் பிள்ளைங்க படிப்புக்காக என் கணவருக்கு டிரான்ஸ்பர், அதனால நான் வேற ஊருக்கு போயிட்டேன். ஆக இடமாற்றம் தொழில் மாற்றம் அப்படின்றது உண்டு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாம ஒரு தொழில் செய்வாங்க. இவ்வளவு நாள் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு கன்சர்ன்ல வேலை செஞ்சிருந்தேன். எனக்கு வேலை போயிடுச்சு 7 நாட்டு சனி வந்த உடனே. நான் என்ன பண்ணல யோசிக்கிறேன், எனக்கு சூப்பரா சமைப்பேன், ஆரம்பி ஒரு மெஸ், நான் போய் உட்கார்ற மெஸ் ஆரம்பிக்கிறேன், சூப்பரா டெவலப் ஆகும் அப்படின்ற மாதிரி சம்பந்தமே இல்லாம தொழில் மாற்றம் அப்படின்றது ஏற்படும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அம்மானோட சப்போர்ட் பரிபூர்ணமா கிடைக்கும். ஏதோ ஒரு காரணம் அம்மாக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கும் எங்க அம்மாவுக்கு ஒத்து வரல. எனக்கு வந்து என் மனைவி வந்த பின்னாடி எங்க அம்மா வந்து பாத்தீங்கன்னா என்ன துவேஷமா வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க அம்மா வந்து நீ வந்து முழுசும் மனைவிக்கு சப்போர்ட் பண்ற அப்படின்ற மாதிரி என்னை விட்டு விலக்கிட்டாங்க. ஆனா இந்த காலகட்டம் எங்க அம்மா கூட வந்து சேருவாங்க அப்படின்னு சொல்லலாம். அம்மாக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னா அதுல ஒரு பெட்டர்மெண்ட் அப்படின்றது இருக்கும். பொதுவாக குரு வந்து பாத்தீங்கன்னா 9 மற்றும் 12க்கு அதிபன். பாக்கியாதிபனும் அவன் தான், விரையாதிபனும் அவன் தான். அவன் வந்து பாத்தீங்கன்னா 4ஆம் பாவத்துல சுகஸ்தானத்துல வந்து உட்காரும் போது மேஷராசி என்பர்களுக்கு குரு பகவானால நிறைய நல்லது சாலிடா நடக்கும். ஓகே, சூப்பர். நிறைய நல்ல விஷயங்களை மேஷராசி என்பர்கள் வந்து சந்திக்க போறாங்க. ஓகே, இதுல வந்து மேஷராசி என்பர்கள் இந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்தா மற்றது எல்லாம் சிறப்பா நடக்கும் அப்படின்னா எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும்? ராகு 11ல இருக்காருமா.
ஓகே. அப்ப 11ல இருக்க ராகுனால நிறைய பெனிஃபிட்ஸ் உண்டு. வெளிநாட்டுல சம்பாதிக்கிறது, அயல் நாட்டு கரன்சிஸை நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஹேண்டில் பண்றது, அதே மாதிரி நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்னோட சப்போர்ட்னால வெளிநாடு போறது, இப்படி நிறைய விஷயம் இருக்கும். இருந்தாலும் மைனஸ் என்ன அப்படின்னா டிஜிட்டல் மோசடியில நம்ம வந்து பாத்தீங்கன்னா மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா ராகு வந்து செவ்வாயினோட நட்சத்திரத்துல சஞ்சாரம் பண்றாரு. அப்ப டிஜிட்டல் மோசடி ரொம்ப சிம்பிள்மா. இப்பெல்லாம் வந்து லேடிஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கொரியன் ஸ்கின்னை நோக்கி தேடி தேடி ஓடுறாங்க இல்லையா? இந்த யூடியூப்ல நீங்க கூட பார்த்திருப்பீங்க. ரொம்ப வயசான ஸ்கின் இருக்கும். ஒரு கிரீமை போட்ட உடனே அது இன்னும் 16 வயசுக்குள்ள ஸ்கின் மாதிரி மாறிடும். அப்ப அந்த மாதிரி கிரீம்லாம் 4000 5000 பாங்க. அப்ப இந்த ஹவுஸ் ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்க, இந்த சின்ன பிள்ளைங்க ஹவுஸ் ஒய்ஃப்லாம் என்ன பண்ணும், உங்களை மாதிரி பிள்ளைங்களுக்குலாம் அந்த ஸ்கின் வேணும்னு ஆசைப்படும். என்ன பண்ணுங்க, உங்களை மாதிரி பிள்ளைங்கள்ல நீங்கெல்லாம் சின்ன பிள்ளைங்க, பெரியவங்களே அந்த மாதிரி ஸ்கின் வேணும்னு ஆசைப்படுறாங்க இல்லைங்களா? அப்போ வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து ஆர்டர் போடுவாங்க. கேஷ் ஆன் டெலிவரி தான். ஆனா பிரிச்சு பார்த்து நம்ம காசு கொடுக்கக்கூடாது. காசு கொடுத்துட்டு வீட்டுல வந்து பிரிச்சு பார்த்தா அதுல ஒரு ஃபேக் ப்ராடக்ட் இருக்கும். நம்ம ஃபோன் பண்ணி கேட்டாலும் எங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைங்க அப்படின்னு டெலிவரி ஏஜென்ட் சொல்லுவா. இந்த மாதிரி நம்ம டிஜிட்டல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மோசடியை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இதுல கவனம் அப்படின்றது வேணும். நண்பர்களை முழுசும் நம்பி ஏமாறதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த விஷயத்துல கவனம் வேணுமா? ஓகே, சூப்பர். ஓவராலா மேஷராசிக்கு எந்த விஷயத்துல பயங்கரமான சேஞ்சஸ் இருக்க போகுது? கண்டிப்பா வீடு கட்ட போறாங்க. அவங்களோட கம்ஃபர்ட் அதிகமாக போகுது. இதுதான் ஓவரால பிளஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, சூப்பர். இப்போ மேஷராசி என்பர்கள் வந்து இந்த குரு பயிற்சி டைம்ல இந்த அது ஒரு உறுதிமொழியா இருக்கலாம், இல்ல இந்த ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொன்னா எந்த விஷயத்த தொடர்ந்து ஃபாலோ பண்ணலாம்? மேஷம் எப்பயுமே ஒரு கோல் எடுத்துப்பாங்க, அதை நோக்கி ஓடிட்டே இருப்பாங்க. ஏன்னா ராசி அதிபனே செவ்வாய், அதுக்கும் மேல சூரியன் உச்சமடையக்கூடிய ராசி அப்படின்னால அவங்களுக்கு பெருசா மத்தவங்களை ஏமாத்த தெரியாது, மத்தவங்களை துரோகம் பண்ண தெரியாது, மத்தவங்க காசை அபகரிக்க தெரியாது. இந்த மாதிரி சில ராசிகள் உண்டு. மேஷம், சிம்மம், விருச்சிகம்லாம் அந்த மாதிரி. அப்ப இவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. ஆனா இவங்களுக்கு எல்லாமே நடக்கும். இவங்க ரொம்ப யாரை நம்புறாங்களோ அவங்களே இவங்களை முதுகுல குத்துவாங்க. அப்ப ரொம்ப சிம்பிள் என்ன அப்படின்னா பெருசா யாரையும் நம்பாதீங்க. நம்மளோட நட்பு அப்படின்னு ரொம்ப நட்பா இருந்தாலும் சரி, காதலா இருந்தாலும் சரி, குடும்பமா இருந்தாலும் சரி, முழுசும் நம்பாதீங்க. உங்களுக்குன்னு கொஞ்சம் வாழுங்க, உங்களுக்குன்னு கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கோங்க. சூப்பர். கோலை நோக்கி போகணும், பட் யாரையும் நம்ம ஏமாந்துட வேண்டாம். ரொம்ப அழகா நம்ம மேசராசிக்கு சொல்றீங்க. குரு பயிற்சி டைம்ல மேசராசி என்பவர்கள் இந்த கடவுளோட வழிபாடு எடுத்துக்கிட்டா ரொம்ப அழகா அற்புதமா வாழ்க்கை மாறும்னா எந்த கடவுள் வழிபாடு சிறந்தது? பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா 7 நாட்டு சனியில இருக்காங்க. குருனோட பார்வை சனி மேல இருந்தாலும் குரு அதிசாரமா பயிற்சி ஆகும் போது குருனோட பார்வை சனி மேல இருக்காது. அதுவும் இல்லாம 7 வருஷம் 7.5 வருஷம் இவங்க சனியோட பிடியில அப்படின்னு சொல்லலாம். அப்ப சனிக்கு அப்படின்னு உரிய மரியாதை எப்பயுமே கொடுக்கணும். அப்ப ரொம்ப எளிமையா பார்த்தோம் அப்படின்னா ஹனுமன் சாலிசா அப்படின்றது வழிபாடு பண்ணலாம். இப்ப சமூக வலைத்தளத்துல சில பெரிய ஜோதிடர்களா ஹனுமன் சாலிசா வழிபாடு பண்ணாதீங்க, கந்தசஷ்டி கவசம் வழிபாடு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுலயும் ஒரு அர்த்தம் உண்டு. என்ன அப்படின்னா இந்த மாதிரி நரசிம்மரை வழிபாடு பண்ணணும், கந்தசஷ்டி கவசம் பாராயணம் பண்ணணும், ஹனுமன் சாலிசா பாராயணம் பண்றோம் அப்படின்னா நீ ஹானஸ்டா இருக்கணும். இவங்களுக்கு அந்த ஆனஸ்டி அப்படின்றது இன்பில்ட்டாவே உண்டு. ஆனா எல்லா ராசியிலயும் கொஞ்சம் குறுக்கோழியில சம்பாதிக்கிறவங்க இருக்காங்க. அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா ஹனுமன் சாலிசா வழிபாடு போடும்போது முடிஞ்ச அளவுக்கு ஹானஸ்டா இருங்க. இருக்கீங்க, யாரையும் கெடுக்கல, நான் உண்டிய வேலை உண்டுன்னு இருக்கனாலே தாராளமா நீங்க வழிபாடு பண்ண தப்பே இல்லை. மேம், இப்போ நம்ம எல்லாருக்குமே வந்து வாழ்க்கையில வந்து ஒரு மாற்றம் நடக்கணும் அப்படின்றதுனாலதான் இந்த அஸ்ட்ராலஜியை ரொம்ப பிலீவ் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது இந்த குரு பயிற்சி டைம்ல உங்ககிட்ட நிறைய பேர் ப்ரெடிக்ஷன் கேட்டு வந்திருப்பாங்க இல்லையா? அதுல மேசராசி என்பர்களும் யாராவது வந்திருப்பாங்க. நீங்க இந்த ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ண சொல்லி அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சூப்பர் சேஞ்சஸ் நடந்துச்சு அப்படின்னா என்ன விஷயம்? நான் வந்து பெரும்பாலும் என்ன சொல்லுவேன் அப்படின்னா வீட்டுல இருந்தபடியே வழிபாடு அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். அப்ப கடந்த வருடம் ராகு கேது பயிற்சியாகி 2 மாசத்துல ஒரு பர்சன் வந்தார். வந்து அவர் கேட்டது என்ன அப்படின்னா, மேடம் நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு, அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல செல்வந்தர், அவர் ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா 60+, 60+ கட்சியில இருக்காரு. கொஞ்சம் வெளியே அவரால் சொல்ல முடியல, அந்த மாதிரி ஒரு பிரச்சனை. அவர் வந்து ஒரு 36 வயசு பொண்ணு, அந்த அவரோட பொண்ணு இல்ல, ஃப்ரெண்டு. அவருக்கு வந்து FBல ஏதோ இன்ட்ரோ ஆயிருக்காங்க. ஓகேங்களா, இன்ட்ரடியூஸ் ஆகி அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா கணவனை விட்டு பிரிஞ்ச பொண்ணு, அது டிவர்சி. அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆன்லைன்ல ட்ரேடிங் அந்த மாதிரிலாம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல என்ன பண்ணிருக்கு, இவர்கிட்ட சில 1000 வாங்கியிருக்கு. அதுக்கப்புறம் இவருக்கு தான் வசதி இருக்குன்றது தெரிய வந்துச்சு. சேட் பண்ண அப்புறம் அவங்க 2 பேரும் நேர்ல மீட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் சில லட்சம் வாங்கி, அதுக்கப்புறம் அது பல லட்சம் ஆகி 1.25 கோடி ரூபாய் அவரோட காசு. 1.25 கோடி அவரோட காசு. அவர் வந்து என்கிட்ட கேட்டது என்ன அப்படின்னா, இந்த காசு எனக்கு வரணும், என்ன பண்ணணும் அப்படின்றது தான் அவரோட கேள்வி. அப்ப நான் சொன்னேன், ரொம்ப சிம்பிள், போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னு. இது நான் ஒரு ஜோதிடரா சொல்ல, ஒரு சாதாரண பர்சனா நீங்க ஏன் வந்து பாத்தீங்கன்னா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க கூடாது? அந்த பொண்ணு வந்து ஆக்சுவலி அந்த பொண்ணுனோட இதான் பாக்குறாரு இவரு. என்னது, அந்த பொண்ணுனோட ஜாதகத்தை பாக்குறாரு. அந்த பொண்ணு ராகு தசையில இருக்கு. ஆக்சுவலி அந்த பொண்ணு வந்து கேக்குறாரு, இந்த காசு எனக்கு திரும்பி வருமா வராதா? நான் சொல்றேன், ரொம்ப ஸ்ட்ரெயிட்டா சொல்றேன், சார் நீங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. அந்த பொண்ணு வந்து
வாங்கின காசை என்ன பண்ணியிருக்கு, என்கிட்ட ட்ரேடிங் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அந்த பொண்ணு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கு, பெருசா வீடு கட்டியிருக்கு. இவர் 1.25 கோடி வாங்கியிருக்கு, அது 1.5 கோடிக்கு மேல வீடு கட்டியிருக்கு. அப்பப்போ வாங்கின காசெல்லாம் அந்த பொண்ணு வந்து வீடு கட்டிட்டு இருக்கு. அப்ப நான் சொன்ன அசர்ட் அது கையில இருக்கு, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க. சிம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்ஜரி கேஸ்ல அந்த பொண்ணை மாட்டிடுவாங்க. அப்ப அந்த பொண்ணு வாங்குனத இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணல, ட்ரேடிங்கே பண்ணல. அப்ப நீங்க இது பண்ணுங்க அப்படின்னு. இல்ல அது கௌரவ குறைச்சல், என்னால சொல்ல முடியாது அப்படின்றாரு. எங்களுக்கு ஏதாவது இது வர்றதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கா நீங்க சொல்லுங்க அப்படின்றாரு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா கிளைண்ட்ஸை பத்தி நம்ம சொல்லக்கூடாது, எத்திக்ஸ் இல்லை. ஆனா நம்ம இப்ப யாருன்னே சொல்லாம தான் சொல்றோம். அப்ப சொல்லலாம், இந்த ஆளு இந்த ஊரு அப்படின்னு இல்லாம தான் நம்ம சொல்றோம். அப்ப நான் அவரோட ஜாதகத்தை பார்த்து, அவரோட ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா காளி வழிபாடு அப்படின்றது அவருக்கு சாத்தியமா இருந்துச்சு. அப்ப காளி வழிபாடு சொல்றேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா தர்காக்கு போயிட்டு வாங்க அப்படின்ட்டு சொல்ற. சும்மா தர்காக்கு போயிட்டு வாங்க, வழிபாடுலாம் பண்ண வேண்டாம், சும்மா தர்கால போய் உட்காந்துட்டு வாங்க, இது நீங்க போயிட்டு வாங்க. அதே மாதிரி நாகூர் ஆண்டவன் சன்னதி போயிட்டு வாங்க, இதெல்லாம் சொல்றேன். கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த வழிபாடு பண்ண ஆரம்பிச்சு 90 நாள். 90 நாள்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு இவரை பண்ணா மாதிரி இன்னொருத்தவங்கள போட்டிருக்கு. இன்னொருத்தவங்களை வந்து பாத்தீங்கன்னா ட்ராப் பண்ணிருக்கு. எப்படி அப்படின்னா அந்த பொண்ணு 36 இயர்ஸ் ஏதோ சொல்றாரு அவரு. அந்த ஜாதக பிரகாரமும் அந்த பொண்ணுக்கு 36 வயசு ஆகுது. இன்னொருத்தவங்களை ட்ராப் பண்ணும்போது அவங்க இந்த அசிங்கம் அவமானம் எதையுமே பார்க்கல, நேரா போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு யார் யாரெல்லாம் ட்ராப் பண்ணிருக்காங்க அப்படின்னும் போது இவரோட பேர் வந்து புடுங்கி கொடுத்துட்டாங்க. இது வந்து ஒரு பெரிய மிராக்கிள். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இவங்க கௌரவத்துக்காக சொல்லலைன்னாலும் வெளியே தெரிஞ்சிச்சு. அவரை சார்ந்தவங்க மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா இது ரகசியமா பண்ணாலும் அவங்கள சார்ந்தவங்க சில பேருக்கு தெரியதானே செய்யும். அந்த மாதிரி நிறைய பேருக்கு தெரிஞ்சு அவரை சார்ந்து சில 100 மக்களுக்கு தெரிஞ்சு ஆக மொத்தம் அவரோட காசு அவர் கையில வந்துச்சு. அந்த வீடு அவர் கைக்கு வந்துருச்சு. யாரோ வந்து செய்ய போய் இவங்களுக்கு வந்துருச்சு. இவங்க பயந்தாங்க கௌரவத்துல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவருக்கு அந்த 1.25 கோடி சாதாரண காசா இருந்திருக்கு. புரியுதுங்களா? அப்ப நான் கேட்டேன், சரி எப்படி நீங்க 1.25 கோடி கொடுத்தீங்க, உங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப், ஹிடன் சீக்ரசிஸ் இருக்கா, ஹிடன் ரிலேஷன்ஷிப் இருக்கானா? அதெல்லாம் இல்ல அப்படிங்கிறாரு. அது உண்மையா பொய்யான்னு தெரியாது. யாரும் அந்த மாதிரி மறைமுக உறவு முறைகள்லாம் இல்லாம கொடுக்க மாட்டாங்க. பட் அவரு அப்படி சொல்றாரு, நம்பிதானே ஆகணும் இல்லைங்களா? ஆக இந்த மாதிரி இந்த பிளானட்டரி பொசிஷனை பேஸ் பண்ணி நம்ம வந்து பாத்தீங்கன்னா பரிகாரம் அப்படின்றது சொல்லலாமா? சொல்லும் போது அது பலிதமாகும். இவங்க என்ன தசையில இருக்காங்க, என்ன நட்சத்திர சாரம், அதாவது என்ன தசை என்ன புத்தி, அந்த தசநாதன் என்ன நட்சத்திரம் சாரம் வாங்கியிருக்கான், புத்திநாதன் என்ன நட்சத்திர சாரம் வாங்கியிருக்கான், அதை பேஸ் பண்ணி நம்ம சொல்லும் போது இந்த மாதிரி கிளிக் ஆகும். ஓகே, சூப்பர். அது வந்து ஒரு ஒண்டர்ஃபுல் ஸ்டோரி. அதாவது சிம்பிள் தான், வந்து நம்ம பரிகாரம் பண்ணி அவங்கள கஷ்டப்படுத்தி இதெல்லாம் இல்லை. நாகூர் ஆண்டவரை போய் வழிபாடு கொஞ்ச நேரம் இருந்துட்டு வாங்க, அவரே வந்து வழி நடத்தி கொடுத்தாரு, வழி காட்டிடுவார் அப்படின்ட்டு ரொம்ப அழகா ஒரு விஷயத்த சொல்லி அதை பிரீத்தியும் பண்ணி கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பா இந்த குரு பயிற்சி டைம்ல மேசராசி அன்பர்களுக்கு மேன்மையே கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க சார்பாகவும் நம்ம சேனல் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாமா? தேங்க்யூமா. தேங்க்யூ.